வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம GTA 5 பார்க்க போறோம்னா கோஸ்ட் கார்ஸ் தான் கலெக்ட் பண்ண போறோம். GTA 5 இருக்க கோஸ்ட் கார்ஸ் எல்லாத்தையும் எங்க இருக்கோ அது ஒன்னொருத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சேர்க்க போறோம். என்னையும் சேர்த்து தான் கடிப்பா கடிச்சாதடா. டேய் அம்மா தூக்கி போட்டா பாத்தியா? சொன்னா கேட்ட. இதுக்கு தான் வேணாம்னு பார்த்து அம்மா. என்ன இது ஒரே மயான காட்சியா இருக்கு இன்னைக்கு. எவனையும் ஒரு வண்டியை காணும் ஒண்ணுத்தையும் காணும், எல்லாம் வீட்டுல தூக்குறாங்க முடியுது. நான் தான்டா ஊரோட கீழே இருக்கிறேன். நான் தான்டா ஊரோட கீழே இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு டாப்ல தான். வரேன். டேய் கதவு தட்டாமறா வந்துட்டேன். யார் இது? யாரா அவன் கதவு தட்ட இருக்கிறது? ஏய் நீ என்னடா பண்றீங்க? வாமாமே எப்படிங்கறா? சௌக்கியமா? டேய் ட்ரவுசரே ஆடுறத நிப்பாட்றா. உன்னை யாரா இங்க வர சொன்னது? உன்னை அன்னைக்கே சொன்னல இந்த வீட்டு பக்கம் வராதடான்ட்டு. என்ன விஷயமா இங்க வந்த? சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பு. வந்துட்டான் ட்ரவுசர் பாண்டிக்கின்னு. கிளம்புடா இங்க இருந்து. போ. எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அத நீ தான் பண்ணணும். முடியாது. வாய்ப்பே இல்ல. உனக்கெல்லாம் உதவ முடியாதுடா. போனவனே என்னை மாட்டி விட்டதே போதும். என்னால முடியாது. பயப்படாத. இந்த தடவை அப்படி நடக்காது. நான் சொல்றத கேளு. நீ அப்படி பண்ணா நீ பெரிய ஆளா வரலாம். கவலைப்படாத. நான் சொல்றத கேளு. நீ மட்டும் இதனுக்கு பண்ணி கொடுத்தான்னு வைய ஊரோட டாப்ல வந்துருவ. டாப்லயா? வேணாம் நீ கிளம்பு. எனக்கு எதுவும் தேவையில்ல. நீ இடத்த காலி பண்றா. நீ எனக்காண்டி ஒரு 3 காரம் மட்டும் எடுத்து கொடுத்தா போதும். அந்த 3 காரும் கோஸ்ட் காரு. நைட்டு 12 மணிக்கு மட்டும்தான் வரும். லொகேஷன்லாம் நானே அனுப்பிச்சு விட்டுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்றத கேளு. அத மட்டும் நீ எடுத்து குத்துட்ட நீ தான் கோட்டீஸ்வரன். நல்லா யோசி பிராங்க்லின். டாய் முருகேஷ யோசி. மண்டைய போட்டு யோசி. நல்லா யோசிச்சு பத்தில சொல்லு. அப்புறம் விட்டுட்ட அப்புறம் பாத்துக்க. இதான் லாஸ்ட். நான் நீ கோஸ்ட் கீஸ்ட் கதை விடுற வேலைக்கு ஆக மாட்டேன். வா நீ வெளியே காலி பண்ணு. போட்டா வெளியே போ. திரும்பி இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் ட்ரவுசர் ஊத்துட்டுருவோம். ஓடுறா. நல்ல வாழ்ப்பை நழுவ விட்டுட்ட. இதனால நீ பின்னாடி நிறைய வருத்தப்பட போற. நான் வரேன். டேய் போடா. எல்லாரும் போய் வேலையை பாருங்க. கார் எடுத்து கொடுத்தா காசு தரானா? நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? என்னடா ஜுன்சானே கரெக்டா தானே? சரியா தானே நான் சொல்றேன்? இல்ல மாம்சே இல்ல. நீ சொல்றது ரொம்ப தப்பு. தவறான செயல். அடே நான் என்ன சொன்னேன்? பின்ன எவன் போய் அவன் ஏதாச்சும் விலங்கத்துல மாட்டி விட்டுருவான்டா. நீ வேற. உனக்கு மறந்து போச்சா மாம்சே? இன்னையோட கரண்ட் பில் கட்ட லாஸ்ட் டேட். இன்னைக்கு கரண்ட் பில் கட்டினா பியூஸ் அப்படி விடுறாங்க. கரண்ட் பில் தானே கட்டிக்கலாம் விடு. அதெல்லாம் நான் இருக்கேன். ஓ நீ அந்த நடப்புல வர இருக்கியா மாம்சே? ஞாபகம் இல்லையா? நேத்து தானே இருக்கிற எல்லா காசுக்கும் கடன் அடைச்ச. இப்போ நமக்கு ஏதா நயா பைசா இல்லையே. என்ன பணம் நிறைய இருக்கு நினைச்சிருக்கியா? நான் என்ன பணம் மரமா வச்சிருக்கேன். வாடா பாத்துக்கலாம். அவங்க சும்மா அப்படிதான் கேட்பாங்க. அதெல்லாம் கண்டுக்கூடாது. வா போயிட்டு ஜாலி பண்ணுவோம். ஜாலி பண்ணுங்க. மக்கள் மகிழ்ச்சிக்காக நம்மளோட நிகழ்ச்சி. வா வந்தது ஜாலி பண்றதுக்கு. நீ என்னடா அதை விட்டுட்டு வா. ஜாலி மாம்சே முஞ்சிரும் நம்ம ஜாலி. வாடா சொல்றத கேளு. நில்லே நான் சொல்றத கேளு மாம்சே. ஏதோ காரா எடுத்து குத்துறே. நம்ம என்ன திருடவா போறோம்? கார் எடுத்து கொடுக்க சொல்றாங்க, எடுத்து கொடுக்க போறோம். அதுல என்ன இருக்குது? வா எடுத்து கொடுப்போம். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவனை நம்ப முடியாதுடா. அதான் நான் பாக்குறேன். மனுஷனா நம்பணுங்க. என்னங்க நீங்க? மனுஷன் தான் மார்க் பந்து. ஹலோ கேக்குதுடா ட்ரவுசரே? நான் தான்டா. நீ சொன்னல அதை நான் பண்றேன். எத்தனை கார் எடுத்து தரணும்? என்ன பேமெண்ட் எல்லாத்தையும் சொல்லு. இப்ப வந்தா பாரு. இதான் கரெக்டான வழி. மொத்தம் 3 கார் எடுத்து தரணும். ஒரு காருக்கும் 1 லட்சம் எடுத்து குத்தா மொத்தம் பல்கா 3 லட்சம் கிடைக்கும். ஆனா இந்த 3 காரை எடுக்கிறது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது பிராங்க்லின். இது ரொம்பவே ரிஸ்கா இருக்கும். பார்த்து எடுத்துக்கோ. போற இடத்துல என்ன ஒண்ணா நடக்கலாம். இதெல்லாம் முக்கியமானது என்னன்னா அந்த காரெல்லாம் கோஸ்ட் காரு 12 மணிக்கு மேல தான் வரும். நீ போன வை. இந்த இடத்த மட்டும் அமுச்சு விடு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவன் எவனோ கோஸ்ட் கிஸ்ட்ன்ட்டு நான் கட்டுறேன். கட்டுவோம். நான் கட்டுறேன். வாடா ஜுன்சானே போவோம். அவன் எவனோ கோஸ்ட் கிஸ்ட்ங்கறாங்களா? நான் ஒண்ணு நைட் வரைக்கும் வெயிட் அங்க பத்தியா இவரா? டேய் டாமி உனக்கு வேற வேலையா இருக்க மாட்டேதே ஜின்சானே. அத அப்படியே அள்ளி போட்டு ஓடு. தப்பையில ஒரே ஆய் வருதுங்க. அது எந்த அட இரு மாம்சே. நானும் ஒண்ணா கூட தான் வரேன். ஏன் இம்மா வேகமா போயினுங்கற? வா காரடே. எங்க ஓடுறா இவன்? நான் மாம்சே நீ இங்க ஒண்ணுங்கற? ஏய் அந்த கார ஆட்டிய போறன்னு பாக்குறியா? வாடா அதுல லேடிஸ்ங்கறாங்க. வாடா போவோம். அக்கா கொஞ்சம் கார் வேணும். கொஞ்சம் கொடுங்க. வாடகைக்கு தான். அக்கா இறங்குக்கா. என்னக்கா நீ சொல்றப்ப இறங்க மாட்டற? அக்கா வாடகை எவ்வளோன்னு சொல்லுக்கா. ஓடாதக்கா. அக்கா சரி ஓட்டிங்க விடுங்க. நான் ரொம்ப பொல்லாதவன். கார்ல இருந்து ஈத்து போட்டுட்டு ஓடாத நான் சொல்றேன். பார்ப்பதற்கு பைத்தியம் போல இருக்கும். இவன் தான் கார் பைத்தியம். இவன் பார்ப்பவர் கார் எல்லாம் படக்கு என்று புடுங்குவார நியூஸ்ல போட போறாங்க மாம்சு. அவங்க போடுறாங்களோ இல்லையாடா? நீ நல்லா போறடா. சரி இப்போ நம்ம எங்க போறோம்? தாராவோட வீட்டுக்கு.
அடங்க பலூன் தலையா டோராவோட வீட்டுக்கா? நம்ம இப்ப எங்க போறோம்? கார் தூக்க, அதுவும் கோஸ்ட் கார் தூக்க. தூக்கிடலாமா? ஓப்பா போனா தானே தெரியும் கோஸ்ட் உன்னை தூக்குதா இல்ல நீ கோஸ்ட் கார தூக்குறியான்ட்டு. கோஸ்ட் ஈஸ்ட்ன்றீங்க. எனக்கு பேய்னா கொஞ்சம் பயம், அதனால நான் கொஞ்சம் பாத்துலயே வர மாட்டேன். ஏதோ இருந்தாலும் நீங்களே பாத்துக்கோங்க மாம்சோ. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐகானை எல்லாத்தையும் அமுக்கி விட்டுருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செருப்பால் அடிங்க. கிளம்புனதுமா மதியம், இங்க வர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட சாயந்தரம் இருட்டிடுச்சே. நீ ஓட்டு வந்த வேகத்துக்கு வந்தா சாயந்தரம்னா நாளைக்கு கூட வரலாம். போப்பான்னு சொல்றப்பலாம் 40லயே வந்துட்டு இப்ப கேள்வி வேற. எப்படி இங்க வந்து வெயிட் பண்ற மாதிரி தானே இருக்கும். நைட்டு 12 மணிக்கு மேலதான் பேய் வருமா? 12 மணிக்கு மேல பேய் வருமா? உண்மையிலே பேய் தானா அண்ணா மாம்சே? நான் கூட இதை சும்மா தான் சொல்றேன். எங்க போய் நாத்து மாம்சே இங்க நிறுத்துறா? இங்க நிறுத்தினாதான் பேய் கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம். அதுக்கு புதருக்குள்ள நிறுத்துறது. புதருக்குள்ள போறேன்னு சொல்றீங்க? கார் உள்ளேறா, நான் போயிட்டு இந்த பேய் எங்க இருந்து வரும்னு தெரியல. இங்கதான் இந்த ரோட்ல தான் சுத்திட்டு இருக்குமா. அந்த கோஸ்ட் காரை எப்படியாச்சும் தூக்கி இன்னைக்கு நைட்டுக்குள்ள தூக்குறான். அத 12 மணி ஒரு மனசு எவ்வளவு நேரம் தானே நிக்கிறது. அந்த பேய் எங்க இருந்து வரும்னு தெரியல. எலே கோஸ்ட் காரு வருது இந்த கார் தான். சின்சானே வந்துடா சின்சானே. டேய் தூங்கிட்டியா? மூச்சுதான் இருக்கியா? அதோ போச்சு பாத்தியா காரு? அந்த கார் தான்டா. பாத்த அந்த கோஸ்ட் காரை நான் பாத்துனேன் மாம்சே. திருக்குன்னு அது மாயமில்ல மந்திரமில்ல மாதிரி வந்துச்சு. நான் அந்த பக்கம் தான் பாத்துனேன். நீ அந்த மரத்து பின்னாடி நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. பாத்து ஒழுங்கா அப்படியே மாம்சே உள்ள எலும்பு கூட இருக்குது. போ மையாலுமே இந்த கோஸ்ட் தான் பழகுது. உள்ள எலும்பு கூட இருக்குது. அவனை தூக்கி போட்டு எலும்பு சூப் வச்சு குடிக்கலாம். வா ஏதே நீ என்னடா வர ரொம்ப கொடூரமாயிட்ட. இவ்வளவு போய் எலும்பு சூப் வச்சு குடிக்கலான்ற. நிறுத்துறா. டேய் போவாதரா. இவன் கட்டு இந்த காரை எப்படி பிடுங்குதுன்னு தெரியல. எப்படி மடங்கணும் போயிட்டு இருக்க. நிறுத்துறா. டேய் யாரா அவன் கார் ஓட்டுறவன்? எவ்வளோ எலும்பு கூட எல்லாம் வச்சு ஓட்டிட்டு இருக்கான். இவன் வேற அங்கேயும் இங்கேயும் ஆட்டம் காமிச்சிட்டு இந்த பக்கம் தானே வந்தான். தோப்புறான். விடாத வளைச்சு புடி 1 லட்சம் ரூபாய் ஒரு காரு. வள அப்படிதான் மடக்கட்டு. ஏய் நிறுத்துறா. டேய் பேய் வயித்துல எனக்கு வந்துரும். ஏய் நிறுத்து மாம்சி. இந்த சுடுற டயரை பார்த்து சுடுற வென்று. இருடா, எங்கடா சுட முடியுது? இந்த பக்கம் வந்தா அங்க, இங்க பக்கம் வந்தான்ட்டு ஆட்டம் காமிச்சு போயின்னு இருக்கான் அவன். இன்னைக்கு என்ன ஒன்னும் ஆட்டத்தை காட்டுறா. உனக்கு ஒரு ஓட்டத்தை கொடுத்து இன்னைக்கு உன் கார் டயரை பஞ்சர் ஆகிட்டு உன்னை பிடிக்கல சுட்டுட்டு. அங்க பாரு அவன் கார் டயரை சுடுறான், ஆனா பஞ்சரே ஆக மாட்டேங்குது. எனக்கு நல்லா தெரியும். அங்க பாரு மறுபடியும் சுடுறான். ஒரு புல்லட் கூடமா அத்தனை புல்லட் சுட்டான். ஒண்ணு கூடமா டயரை பட்டிருக்காது. அந்த டயர் பஞ்சரே ஆக மாட்டேங்குதுடா கோஸ்ட்ன்றதுனால. ஒழுங்கா சுட தெரியலன்னு சொல்லி அதை விட்டு கதை விடாத. அங்க பாருங்க. அம்மா மாம்சி நானே பார்த்தேன். நீ ஆனா டயரை தான் பார்த்து சுட்ட, ஆனா அது பஞ்சரே ஆக மாட்டேங்குது. ஏண்டா இதோட நான் முன்னால இருந்து சொல்லிட்டு இருந்தேன். இவன் என்ன நான் சொல்றதே திருப்பி சொல்றான். இருடா என்ன இந்த பக்கம் தூக்கி போட்டுச்சு. விட மாட்டேன்டா. இன்னைக்கு நீ எந்த பக்கம் போடானாட கோஸ்ட் உன்னை தூக்கி போட்டு சாவடிடா. வரண்டா ஆட்டம் காமிச்சு நல்லா போயிட்டே இருக்கானே இவனை விட மாட்டேன் இன்னைக்கு. டேய் காரை ஒரு செகண்ட் மட்டும் நிறுத்தா. இறங்கி வந்து உன் காரை ஒன்று அடிச்சு போட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த நேரத்தை இவனுங்கெல்லாம் தெரியலாம் தெரியல. ஒரு வாரம் மறைஞ்சு போறான். தெரியுதா உனக்கு? தெரியுது. பார்த்து போ. வரா பாரு நேரா தான் வருவான்னு நினைக்கிறேன். நான் அந்த பக்கம் போயிட்டான். எலே கோஸ்ட் போவாதடா. நில்றா. வந்துட்டா நிறுத்தா காராம. இது ஒண்ணுமே பண்ணலடா. டமால் இடிதுடா. இரு மறுபடியும் நிறுத்த வச்சு பாப்போம். இல்ல நில்றா. டேய் ஐயோப்பா என்னடா இது? அடே கவனிச்சாடா. அந்த காரை போய் நிப்பாட்டலான்னு போனா நிப்பாட்ட முடியல. நம்ம பாடுறா விட்டுறாத மாம்சே. ஒரு கார் எடுத்தீங்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இவனை விடக்கூடாது. இன்னைக்கு மடக்கி பிடிச்சி அவன் மண்டையில ஒரு போட்டு அவ்வளவுதான். நின்றா பாரு. விடாத. அப்படிதான் ஓட இறங்கி ஓட. இறங்குடா. எலும்பு மண்டையா போடா. வந்துட்டானுங்க காரை தூக்கினு. இறங்கு வாடா சின்சானே. ஏறு போலாம். போ கோஸ்ட் கிட்ட இருந்து ஆட்டைய போட்டாச்சு. கோஸ்ட் கார காரை வெற்றிகரமா தூக்கிட்டோம் மாம்சே. இதே வெற்றிய 3 காரையும் தூக்கினோம். பாத்து மாம்சே பாத்தியா? இந்த காருக்குள்ள எல்லாம் போது மாம்சே. பயங்கரமான கார் தான் போல இது. நித்து நம்ம காருக்குள்ள விட போதான் பாப்போம். விடு அப்படிதான் போதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் போ. மாம்சே பயங்கரமான காரா இருக்குது. ஆமாண்டா. என்னடா இது? காருக்குள்ள பூந்து போற மாதிரி இருக்கு. அங்க பாரு காருக்குள்ள பூந்து போகுதுடா இது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது முடிஞ்சிச்சு. அடுத்து எங்க போறோம் மாம்சோ? அடுத்த காரை நம்ம தான் கண்டுபிடிக்கணுமா. இந்த இடத்துல தான் எங்க இருக்குமா. ஆனா கரெக்டா எங்க இருக்குன்னு சொல்லல. நம்மளே தான் கண்டுபிடிக்கணுமா. நான் எங்கிட்டு போய் எப்படி இருக்குன்னு அழைச்சி பரவாயில்ல. போனா கண்டுபிடிக்கலாம்னா அதை தான் சுத்தி வந்துட்டு இருக்கேன். எதையுமே டிஃபரெண்டா இருக்கான். ஒருவேளை இவன் தான். அவன் பார்த்து எவ்வளவு ஸ்பீட் பண்ணாட்டு சிச்சானே. பார்த்தேன் புயல் வேகத்துல போயிட்டான். எங்க அவன்? அத போற பாரு. விடாத. போ
நாய் வா பேய் வேகத்துல போறா மாம்சே பாத்து போ நித்த வை ஹேய் வண்டி நிறுத்துடா டேய் நாய் வா நிக்க மாட்றாய் நித்துடா சொன்னா கேளுடா நித்துடா டேய் உன்னால நாய் வா புஸ்குன்னு போய்டா மின்னல் மாதிரி சரட்டுன்னு போகுது. புசுக்குன்னு போறதுனால தான் அது பேய் வண்டி. பேய் வண்டி நில்றா ராசா இல்ல தப்பி ஒரு நிமிஷம் போதரா நில்றா இவன் வேகத்துக்கு நம்மளால ஈடே கொடுக்க முடியல. இவனை எப்படி பிடிக்க போறேன்னு தெரியல. ஆனா பறக்கலாம் செய்யற ஆத்தாடி அவன் போறாடே எவ்வளவு வேக போறான்ட்டு. இன்னைக்கு அவனை விட மாட்டேனா. இன்னைக்கு எங்க போனாலும் சரி எங்க அவன் ஏய் என்னடா கவுந்து கிடக்குற. உனக்கு தேவைதான்டா இது. என்னமா பறந்த நீ பொறுமையா போடா கேட்டியா. உள்ள அவனா இருக்கானே சாவடா பேயே சாவடிக்கிறான். செத்துட்டானா செத்து போயிட்டான். பேயே துப்பாக்கியால சுட்டுவான். நானா தான் இருப்பேன். அவ்வளவுதான். வண்டி எடு நான் ஜோக்கர் வேஷம் போட்டு வந்துக்கிறான். உண்மையிலே பேய் தானா இவன் இல்ல ஜோக்கரா. ஏறா சிஞ்சானே வா கிளம்புவோம். எடு கோஸ்ட் காரே முன்னாடி நம்ம நீட்டி நிக்குது. என்னது மாம்சு அது? யாருக்கு தெரியும் என்னன்ட்டு ஏதோ சும்மா கொடுத்துருக்காங்க. என்னடா கார் பறகுது. ஓஹோ இதானா அது. இங்க போடுறா தூக்கி அடிக்குது எல்லா காரியம். ரோட்ல போற எல்லா காரியம் நம்ம காரையும் சேர்த்தான் தூக்கி அடிக்குது. இருந்தாலும் எல்லாரையும் ஒரு சில பேர் தூக்கி அடிக்கல. டமால் போய் அடிச்சா அவன் பறக்குறான். சரி வீட்டுக்கு போ. இங்க எங்க போயிடுற? அதுவா காரு அதெல்லாம் ஈஸியா தூக்கி அடிச்சிச்சு. ட்ரெயினையும் தூக்கி அடிதான் செக் பண்ணி பார்க்கதான். எதுக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம்? ட்ரெயின் வந்து வேணா சொன்னா கேளு. பாத்தியா சொன்னா கேளு. எதுக்கு வேணா மாம்சே? ட்ரெயின் எல்லாம் இவனால நிப்பாட்ட முடியாது. வருவான் பேய் மாதிரி ட்ரெயின் தான் வருவான். சொன்னா கேளு. வேணா போவாத ட்ரெயின் கிட்ட போவாத. நான் தான் சொன்னேன்ல உன்னால முடியாதுன்னு. நம்ம பாடி எவ்வளவு தாங்குதோ அத மட்டும் தான் பண்ணணும். வாடா லாஸ்ட் ஒரே ஒரு தான் இருக்கு. அதையும் போறோம் தூக்குறோம். அந்த ஒருத்தன் என்ன இருக்கு. ஏற்கனவே 2 பேரே பயங்கரமா இருந்தாங்க. அந்த ஒருத்தன் என்ன பண்ண போறானோ. ஏன் மாம்சே இப்ப இத ஓட்டறவே இல்ல. அது உள்ளலாம் யாருங்கறா? எப்படி இதெல்லாம் நடக்குது? எப்படி இதெல்லாம் போறது? மாம்சே கத்தாதடா தயவு செஞ்சு. நீ கத்துறத பார்த்தா அந்த வண்டியை பார்க்கறத நீ கத்துறதுனா பயமா இருக்கு. அந்த வண்டிக்கு வாயிலா இருக்குதுடா. அங்க போறா வாய் நாக்கு அடாடா பின்னாடி பாரு ரத்தம் கொட்டுது. ஏய் வண்டி நில்றா தம்பி. யாரா நீ? குறுக்க வரவே பயமா இருக்குதே. இந்த வண்டியை பார்த்தாலே பயமா இருக்குடா. பின்னாடி போறா ரத்தம் தெரியாம வேகமா போறேன்டா. மறுபடியும் விட மாட்டேன்டா இன்னைக்கு. ஒண்ணு வரேன் விடுறதா இல்லை நீ. ஒண்ணு வந்துட்டா நிறுத்துடா. முடிஞ்சா கடி பாப்பா. என்ன கடி வண்டி கடி என் வண்டியை கட்டுறா. உன் நாக்கு வச்சு கடி. சும்மா போறோம் வாயில வண்டியை தூக்கிட்டு போய் விட்டு கடினா கடிச்சிட போறான். என்னையும் சேர்த்து தான் கடிப்பா. கடிச்சிடாதடா டேய். அம்மா தூக்கி போட்டா பாத்தியா? சொன்னா கேட்ட. இதுதான் வேணாம்னு பார்த்து அம்மா. அப்பா போச்சி. டேய் சிஞ்சானே டேய் என்ன பேச மாட்டறா. டேய் ஏதாவது பேசுறா. என்னடாச்சு உனக்கு? இவன் வேற அந்த பக்கம் போயிட்டான். இவனும் அமைதியாயிட்டான். டேய் கார்காரா நில்றா. ஆடி அசைஞ்சு இந்த பக்கம் போயிட்டு இருக்கா. உன்னை இன்னைக்கு விடுறதா இல்லடா. உன் நாக்கிலே எடுத்துட்டு வந்து கார் பறக்குறான் திடீர்னு. அங்கேடா போறா ஆத்தாடி. இந்த கார் பறக்குதுடா. டேய் வானத்துல நிக்குது. எங்க அவன் திடீர்னு காணாம போயிடா. அது வரா கீழே வந்துட்டான். அது ஊண்டாம பாரு. டேய் சின்சானே எந்திரா. என்னாச்சு தெரியல இவனுக்கு. இந்த கார் வேற இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இவன் ஒரு பக்கம் படுத்துட்டு இருக்கான். காருகாரா வாடா இன்னைக்கு நீ நான் பார்த்தலாமா. என்னடா மறுபடியும் ஆத்தாடி தூக்கி போட்டு பறக்குதுடா. டேய் பாத்தியாடா தூங்கிட்டானா. டேய் எந்திரா தூங்காதடா. இவன் பாருங்களேன் படுத்து தூங்கிட்டான். சார் நான் பார்க்க மாட்டேன். அந்த வண்டியை பார்த்தாலே எனக்கு கை கால்லாம் உதையுது. நான் அப்படியே பட்டுக்கிறேன் மாம்சே. நீ அந்த வண்டியை புடிச்சதுக்கு அப்புறம் சொல்லு. பார்த்து போ. எனக்கு டக்குன்னு தூக்கி போடுது. அட நீ வரடா. அவன் சும்மா பறந்துட்டே இருக்கிறான்டா. டேய் கொஞ்ச நேரம் பறக்காம இருடா. போடா கவுந்துட்டான். கொஞ்ச நேரம் பறக்காம மட்டும் இரு. நானே வந்து உன் காரை எடுத்துக்கிறேன். ஓட பார்க்கறான். விடக்கூடாதா இன்னைக்கு அவனை. வந்துட்டேன் மாட்டிக்கிட்டான். செவுத்துல வசனம் மாட்டிக்கிட்டேன். இறங்கடா கீழே. யாரும் உள்ள என்னடா கருன்னு இருக்கா. எவனோ கரையில் இருக்கிறான். யாருன்னு கூட தெரியல. வரப்போறான். ஆமா போச்சுடா. ஆத்தாடி தூக்கி போடுதே. இந்த வண்டியை எடுக்கிறதுக்குள்ள இந்த வண்டியை எடுத்துட்டு சிஞ்சான கூட்டு வரதுக்குள்ள நான் போட்ட பாடுறீங்க. அந்த 2 காரையும் தூக்குறப்ப கூட இவ்வளோ பிரச்சனை வரல. இந்த ஒன்றுத்த தூக்குறதுதான் இந்த வண்டி. அப்பா என்ன இது. இந்த வண்டி ஆட்டுறதுக்கு முதல்ல இந்த இடத்த விட்டு போனோம். இந்த வண்டி ஏதோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி சருன்னு பறக்குதே இந்த வண்டி. முதல்ல இந்த வண்டியை தூக்கிட்டு போய் வீட்டில் விட்டு வேலையை முடிக்க வேண்டியதுதான். அவ்வளோ நம்பர்ல நம்ம கோஸ்ட் காரை கலெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னும் கொஞ்சம் அங்கே இங்கேயும் பட்டிட்டிங்க நீங்கள் பார்த்த மாதிரி காயம் பட்டிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் சகஜம் தான்.
அவ்வளோதான் guys இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இன்னொரு சந்திரன் பாய். அப்புறம் அந்த இப்போ நான் பேசிட்டு இருக்க வாய்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இது வேற ஒரு மைக்கில் பேசிட்டு இருக்கேன், அதனால தான் லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.